நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடான் அப்படின்னு கூடிய ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சண்டையை பத்தி தான் பார்க்க போறோம். இது உலக அளவுல பெருசா பேசுபொருளா இல்ல. ஆனா அங்க காசா, இஸ்ரேலை விட மிக மோசமான ஒரு நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க நடக்கக்கூடிய இந்த சிவில் வார், அதாவது ஆர்மிக்கும் அதுக்கப்புறம் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இவங்க 2 பேருக்குள்ள இந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு போட்டியில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையால பொதுமக்கள் அதிக அளவுல கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அதை பத்தின ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சூடான் சண்டையினுடைய உச்சகட்ட உண்மை என்ன, உலகத்தினுடைய மௌனம் ஏன் இது? ஏன்னா உலகத்துக்கு தெரியவே வரமாட்டேன்னுது. நிறைய பேர் இதை பற்றி பேசவும் மாட்டேன்றாங்க. அப்பப்போ எப்போனா ஊடகங்களில் வர நியூஸ் ப்ளஸ் நான் ஒரு நியூஸ் பேப்பரில் வரதான் தவிர உலக நாடுகள் எதுவுமே இதுக்கு இன்னும் குரல் கொடுக்கல அப்படின்னு பார்க்கப்படுது. உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத பல சண்டைகள் பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆனால் நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு சோகம் தான் இந்த சூடானுடைய உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐநா சபையோட சூடானுக்கான பிரதிநிதியான லீ ஃபிங் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். மேலும் இந்த சூடான் போர்ல நடக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் மனித இழப்புகளை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். போர் வெடித்த கதை என்ன, அதாவது எப்படி இந்த கான்ஃபிளிக்ஸ் உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சூடான்ல நடந்துட்டு இருக்க இந்த பெரிய சண்டை பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2023 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. போருக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூடானுடைய ராணுவத்துக்கும் RSF அப்படின்னு சொல்லக்கூடிய ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி எப்படி ஒரு ஆர்மி அப்புறம் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அவங்க கிட்ட RSF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஃபோர்ஸும் இருக்கு. இவங்க 2 பேரும் தனித்தனி குழுவா மாறி 2 பேரும் இந்த ஆட்சிக்காக மோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிகார போட்டி தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முழு போராவே மாறி உலகத்திலே ரொம்ப மோசமான மனிதநேய நெருக்கடியை, அதாவது ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷமா நடக்கிற இந்த சண்டை பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் மீறல் மற்றும் பாதுகாப்பு பத்தின ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலே பெரிய மனிதநேய அவசர நிலை, அதாவது லார்ஜஸ்ட் ஹியூமானிட்டேரியன் எமர்ஜென்சி இந்த விஷயம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சரி, மனித இழப்புகள், அதாவது எவ்வளவு பேர் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சூடான் சண்டையில மக்கள் சந்திக்கிற சோகம் அளவிலாத முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்திருக்கிற சில அதிர்ச்சியான தகவல்களை பார்க்கும்போது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், மக்கள் எவ்வளவு பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கணும்னா 2023 இருந்து இப்போ வர பாத்தீங்கன்னா 1,20,00,000 அதிகமான மக்கள், அதாவது 12 மில்லியனுக்கு மேல மக்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பயங்கரமான எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறோம். பலியானவர்கள் ஆயிரக்கணக்கான பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகள், பொதுவாகவே சண்டை வச்சா இந்த மாதிரி பிரச்சனை வர செய்யும். 300 கணக்கான இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் மீறுறது, சர்வதேச மனித உரிமைகளை மீறின கணக்கிடாத அளவிலான மனித உரிமை மீறல்கள் இங்க நடந்திருக்கு. பல குடும்பங்களோட வாழ்க்கையை இது செழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நகரம், அதாவது தர்பூர் அப்படின்ற ஒரு நகரத்துல அட்டுழியங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சூடானோட ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதியை தான் இதை பாக்குறாங்க. சமீபத்துல வடக்கு தர்பூர்ல உள்ள ஒரு எல் ஃபஷார் அப்படின்ற ஒரு நகரம் மற்றும் வடக்கு கோர்டோஃபான் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் உள்ள பாரா அப்படின்ற நகரம் பாத்தீங்கன்னா இந்த RSF குழுவால கைப்பற்றப்பட்டுச்சு. அது RSFனா இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அவங்க கைப்பற்றிட்டாங்க ராணுவத்திலிருந்து. இந்த கைப்பற்றதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா மக்கள் உடனடியா கொல்றது, பல கொடூர குற்றங்கள் அங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஐநாவுடைய ஆவணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, எல் ஃபஷார் வீழ்ந்த பிறகு நடந்ததை ஐநா மனித உரிமைகள் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி பாத்தீங்கன்னா மாஸ் கில்லிங் நடக்குது அங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஆட்கடத்தல், அடாப்ஷன் சொல்றாங்களே அது, அப்புறம் மற்றும் கடத்தி சென்று அடைத்து வச்சு செக்ஷுவலா துன்புறுத்துறது, அப்புறம் மக்களை விரட்டி அடிக்கிறது, அது போக கொள்ளை அடிக்கிறது, அது மாதிரி மனிதாபிமான உதவி வழங்க வந்த ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த RSF ஹேண்டில் பண்ற இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தினுடைய மௌனம் இதனுடைய விலை என்ன கொடுத்துட்டு இருக்காங்க சூடான் அப்படின்னு பார்க்கும்போது, சூடானுடைய இவ்வளவு பெரிய துயரம் நடந்தாலும் உலக நாடுகள் இந்த சண்டையை ஒரு சரியான விஷயமா கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரம்ப் எப்படி போயிட்டு இம்மீடியட்டா காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ, அது மாதிரி இங்கே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க எதுவுமே இது வரைக்கும் எந்த ஒரு உலக நாடுகளும் குரல் கொடுக்காம இருக்கிறதுனால அந்த நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலகம் இந்த சண்டையை பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான அளவை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஐநா ஊழியர்கள் அங்க பாதுகாப்பு இல்லாத நிலையிலையும் உள்ளே போக முடியாத கஷ்டத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகள் இந்த விஷயத்துல ரொம்ப மௌனம் காக்கிற
நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூடான் நாட்டு மக்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்தது வந்து பார்க்கும்போது நிதி உதவிகளுடைய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நெருக்கடியை வந்து சமாளிக்க சர்வதேச உதவியும் வந்து நிதி ஆதாரங்களும் வந்து கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஐநாவுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐநா ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வந்துட்டு எல்லாரையும் வந்து சந்திச்சு அவங்களோட குறைகளை வந்துட்டு உலகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதும் சொல்றாங்க. அவங்களுக்கான நீதியை வந்து கேட்டு போராடணும் அப்படின்றதும் சொல்லப்படுது. பட்ஜெட் நிலவரம் பொறுத்த வரைக்கும் சூடான்ல வந்துட்டு ஐநா செய்யும் இந்த பணிக்குழுக்கு தேவையான பட்ஜெட் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து வரும் நிதியை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நிதி நிறுவனங்களை வந்துட்டு நிதி அளிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஐநா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இனப்படுகொலையினுடைய எச்சரிக்கையும் இருக்கு. ஐநாவுடைய மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான எச்சரிக்கை வந்துட்டு அவரு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல் பஷார் நகரத்துல, அதாவது இந்த RSF கைப்பற்ற அந்த நகரத்துல வந்து இனத்தை காரணம் காட்டி பெரிய அளவுல மனித உரிமை மீறல்களும் அட்டூழியங்களும் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் இந்த வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எல் பஷார் நகரத்துல இருக்கிற சாதாரண மக்களை காப்பாற்றவும் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போக விரும்புவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துக்கும் உடனே வந்து நம்ம உறுதியான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சூடான் சண்டை வந்து பொதுவாகவே யாருமே பார்க்கவே இல்லை. சூடான் வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான நாடு தான். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும், அதாவது சொந்த நாட்டு மக்களையோ கொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் வந்து இடையிலான இந்த ஒரு பதவிக்கான போர் வந்து மக்களை வந்து கொண்டு குவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஹியூமனிடேரியன் டிசாஸ்டராக வந்து மாறி இருக்குன்னு பார்க்கப்படுது. உலக நாடுகள் முக்கியமாக இதில் வந்துட்டு தலையிட்டு இந்த கிரைசிஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சூடானில் நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை. இது யாருமே வந்துட்டு வெளியே கொண்டு வரல. நம்ம இதை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன். அதனால நான் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.